பிரபஞ்சத்தை நோக்கி தான் இயங்குகின்றது. நாம் உள்ளே சாப்பிட்றது ஒன்லி ஃபார் லிவிங். கொஞ்சம் வயிற்றுக்கு நம்ம கொடுக்குறது, பாக்கி எல்லாமே வெளியிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. இந்த கிடைக்கக்கூடிய ஒன்றை நாம் பயன்படுத்தி மேலும் மேலும் நம் உடம்பு வந்து கெடாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் வழிவகுத்து கொள்ள வேண்டும். அது நம் கையில் தான் இருக்குது. நம்ம வந்து மாத்திரை சாப்பிட்டோம், ஒவ்வொரு மாத்திரையும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு மெடிசன் பாருங்கள். இப்போ கிட்னி ப்ராப்ளம், வேறு எதுக்காக ப்ராப்ளம்னா, இப்போ முக்கியமாக ஒன்று சொல்லுறது என்ன முக்கியமானா, இன்சுலின் டிபெண்ட் பர்சன்ஸ் எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் கண்டிப்பாக ஆகுது. உள்ளவங்க யாராவது பல பேருக்கு உங்கள் உறவுகளில் தெரிஞ்சிருக்கும், ஒரு 10 வருஷமாக இன்சுலின் டிபெண்ட் இருக்கும், கண்டிப்பாக ரீனல் டிசீஸ் வந்துடுது. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு பெயின் கில்லரும், ஒவ்வொரு மெடிசன், ஸ்டெராய்ட்ஸும் கிட்னியை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். வேறு எதுவும் அஃபெக்ட் பண்ண வேலையில் ஃபஸ்ட்டு லிவரை, கிட்னி அஃபெக்ட் பண்ண உடனே லிவரை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளோட உடம்பு நம்ம வாழ்வதற்கு எத்தனை நாட்கள் வாழப்போகிறோம் என்று தெரியாது. இருக்கும் வரை சந்தோஷமாக சுகமாக பீட்டர் சாருடைய நோனியை வந்து நாம் பயன்படுத்தி விஷத்தை நாம் வெளியேற்றி வெற்றி கொண்டு இருக்கும் வரை நாம் சுகமாக வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோம். நன்றி. இங்கே பேச வாய்ப்பளித்தமைக்கும் என்னை ஸ்டிமுலேட் செய்த அனைவருக்கும் என்னுடைய சிரம் தார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம்.